இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஷெட்யூல் தான் டான்செட் 2025க்கான எம்சிஏ எம்பிஏ அட்மிஷனுக்கான ஷெட்யூல், கவுன்சிலிங்கோட ஷெட்யூலுங்க. இந்த டென்டேட்டிவ் ஷெட்யூலில் எப்போ உங்களுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது, எப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதை சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா 5/6/2025 அன்னையிலேருந்தே ஆரம்பிக்கலாங்க. ஜூன் 5ஆம் தேதியிலேருந்தே இந்த 3 ப்ராசஸும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான கடைசி தேதி 30/6/2025. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டு 14/7/2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிரீவன்ஸ் ரெட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு 3 நாள் டைம் தருவாங்க. அதுக்குள்ளே டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஜிசிடி காலேஜ் கோயம்புத்தூரில் இன்பர்சன் மூலம் நடக்கும். அதாவது ஆஃப்லைனில் நடக்கும். டிஃப்ரெண்ட் டேபிள் கேட்டகரிக்கு மட்டும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். ஸோ அது 21/7/2025 அன்றைக்கி நடக்குது. அதுக்கடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங் ஆன்லைனில் எம்சிஏக்கு ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கடுத்தது தான் எம்பிஏக்கு நடக்கும். இதில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் 4 பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எம்சிஏக்கு பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபஸ்ட்டு நடக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணுவீங்க. கவுன்சிலிங்கான பேமெண்ட்டு 5,000 அண்டு உங்களுக்கான காலேஜஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங். ஒரு ஆள் எத்தனை காலேஜ் வேணால் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேதி 24/7/2025 26/7/2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் 2 நாள் டைம் தராங்க. அதுக்கு அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 27ஆம் தேதி வருது. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா நீங்கள் கொடுத்த காலேஜில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரே ஒரு காலேஜோட நேம் வரும். அந்த நேம் வந்திருக்கக்கூடிய காலேஜ் நேம் வேணுமா வேணாமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் தராங்க. 28ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 29ஆம் தேதி வரும். அதை எடுத்துகிட்டு போய் காலேஜில் அட்மிஷன் போட்டுக்கலாம். சேம் அப்படியே தான் எம்பிஏக்கு 29ஆம் தேதி ஆரம்பித்து பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் 1ஆம் தேதி முடியுது. ஸோ அதுக்கப்புறம் 2/8 அன்னைக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வருது. அதை 3/8க்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 4/8 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வருது. கன்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அதை எடுத்துகிட்டு போய் காலேஜில் சேர்ந்துக்கலாம். அடுத்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். இது ஜிசிடி காலேஜ் கோயம்புத்தூரில் நேரில் நடக்கும். யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவுன்சிலிங்கில் காலேஜ் கிடைக்காதவங்க, கிடைச்ச காலேஜ் வேணாம்னு சொன்னவங்க, கவுன்சிலிங் மிஸ் பண்ணவங்க நேரில் போய் அட்டன் பண்ணலாம். 5/8/2025 அன்றைக்கி நடக்குது. அதே எம்சிஏக்கு அன்றைக்கி. எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா 6/8/2025 7/8/2025 2 நாள் நடக்குது. 100லேருந்து 50 மார்க்குள்ளே எடுத்தவங்க டான்செட் பெர்சன்டைல் மார்க்கு 6ஆம் தேதியும், 50க்கு கீழே எடுத்தவங்க 7ஆம் தேதி அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக SCA to SC கன்வர்ஷன் கவுன்சிலிங் ஒன்று நடக்கும். அதோட கவுன்சிலிங் முடியுது. அதுக்கான தேதி மட்டும் பின்னாடி சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தாங்க. இதுதான் இப்போதைக்கான ஷெடியூல். இந்தந்த தேதியில் இந்தந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. மறக்காமல் அந்தந்த தேதியில் நீங்கள் கவுன்சிலிங் கன்டினியூ பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும்.